போட்டு போனா பசங்க எல்லாருமே பாப்பாங்க. போட்டு போனா பசங்க எல்லாருமே பாப்பாங்களாம். அதான் நீங்க அந்த கண்ணாடி போட்டா எல்லா பொண்ணுங்க பாப்பாங்க. எப்படிலாம் இதெல்லாம் என்ன வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான். இந்த பேக் வாங்கினே எல்லா பசங்களும் பாப்பாங்க, இந்த கண்ணாடி போட்டா எல்லா பொண்ணுங்களும் பாப்பாங்க. மக்களுக்கு எல்லாம் இது புரிய வச்சிருக்கேன். இப்ப இந்த சேனல்ல புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சாச்சும் இந்த சேனல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தன் 3 ஷூ 1000 ரூபாய் போறான்னா அதோட குவாலிட்டி கம்பல்சரியா கம்மி தான். அந்த ஆக்ரால எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 80 ரூபாய் ஷூ. ஒரு ஷர்ட் ஷூ 3 ஷூ ஒரு 80 160 2 ஷூ ஒரு 240 ரூபா வந்துச்சு. 240 வந்துச்சா? ஒரு லாபம் அவனுக்கு 250 300 ரூபாய் வச்சுக்கோங்க. டாக்ஸ் ஜிஎஸ்டி 700 ரூபாய் ப்ராஃபிட் ஆகும். எவ்வளோ 700 ரூபாய் ப்ராஃபிட். ஒரு கஷ்டம். நீங்க அந்த மாதிரி சரக்கு எடுத்து வந்து விற்காம இந்த மாதிரி குடுக்குறீங்களே, என்ன கெட்ட கூடாது ப்ரோ? ப்ரோ நான் எப்படி லைஃப் லாங்கா இருக்கணும் ப்ரோ. போய் வாங்க பார்த்தா நாளைக்கு மதிக்கணும் ப்ரோ. உங்க கடையில் நான் வாங்கினேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னொரு புடிச்சுதான் லோஃபர்ஸும் இருக்கு, ஷூவும் இருக்கு, ஃபார்மல் ஷூஸும் இருக்கு, லோஃபர்ஸும் இருக்கு, கேஷுவலும் இருக்கு, ஸ்போர்ட்ஸும் இருக்கு. இங்க வந்தா ஸ்லைடர்ஸும் இருக்கு. இங்க வந்தா எல்லாமே இருக்கு. ஓகே. கிங் மட்டும் இல்ல, வேற குயினுக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப கிங்குக்கு பாத்துறோம். கிங் பாத்துலாம். கிங் பாத்து குயினுக்கு போலாமா? குயின் பாத்து கிங்குக்கு போலாம். கிங் பாத்துட்டு அப்புறம் குயின். 450 ரூபா. 450 ரூபா ஸ்லைடர். பரவாயில்லையே. இதுல டைட்டா பேசினா 400 ரூபாய். டைட்டா பேசி நான் கொடுப்பேன். இப்போ கடையில ஃபுல்லா சொல்லிருக்குது, சொன்ன ரேட் தான் கொடுப்பீங்க. ஓகே. டைட்டா பேசினா 400 ரூபாய். தரமான கலெக்ஷனும் வந்துனே இருக்கும், போயினே இருக்கும். ஓகே. ட்ரக்ல வந்துனே இருக்கும், ட்ரெயின்ல போயினே இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு. இது 250 ரூபா. டைட்டா பேசினா 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய்க்கு பாருங்க ஸ்லைடர். வெச்சா செலக்டடா தான் இருக்கும். ஓகே. இல்லனா செப்பல் வியாபாரமே பண்ண மாட்டோம். சூப்பர். இதுதான் இது. இப்படி காமிச்சா மக்கள் இல்ல, இப்படி காமிக்கணும். ஓகே. காமிச்சா நறுக்குன்னு காட்டணும் டைட்டா. வெச்சா செலக்ஷனா வைக்கணும். ஓகே. இல்லனா வைக்க கூடாது. இது எவ்வளவு ப்ரோ? இது எவ்வளவு? 450 ரூபா. 400. ஏர்ல ரொம்ப பேசினா ஏர்ல ரொம்ப பேசினா 300 ரூபா. சைஸஸ் 7 to 11. 7 to 11. வா 6 to 11. 6 to 11. ஓகே. அதான் நான் பார்த்தேன். ஷூல என்ன 6 சொன்னீங்க? சொல்லியான்னு பார்த்தேன். போய் விசாரிச்சுட்டு வந்துருங்க. 600 ரூபாய் விற்கிறாங்க, என்கிட்ட 500 ரூபாய். ரொம்ப பேசினா 450 ரூபா. ரொம்ப பேசினா ஓய் சூப்பர். இது ப்ரோ சேம் 450 ரூபா. நல்ல பிராண்டு. பிராண்ட் மென்ஷன் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே இல்ல. சொல்லக்கூடாது. நம்ம பிராண்ட் சொல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதுதான் நம்ம தரமே. ஓகே. சொல்லாமே விக்கணும். போட்டுக்கு அப்புறமா ஃபீல் வரணும். ஓ கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட் கான்செப்ட் நம்மளுது. இது நல்லா இருக்கு ப்ரோ. இன்னும் 450 ரூபாய் சொன்னல, ரொம்ப பேசினா 400 ரூபாய். 400 ரூபாய். ஓகே. முறுக்கா இருக்குமா ப்ரோ? முறுக்கா இருக்குமா? சும்மா டர்க்கா இருக்கும். டர்க்கியா இருக்கும். ஓகே. 350 ரூபாய். ரொம்ப பேசினா 300 ரூபாய். ஓ ப்ரோ, நம்ம அந்த டப்பாங்க ஷூ செப்பல்லாம் இல்லையா நம்ம கிட்ட? புல்லிங்கோ செருப்பு நம்ம கிட்ட இல்ல. ஓகே. புல்லிங்கோ செருப்பு அந்த மாதிரி டப்பாங்க செருப்பு நம்ம கிட்ட இல்ல. புல்லிங்கோ செருப்பு இருக்குது, டப்பாங்க செருப்பு இல்ல. அது வந்து மோல்டிங்னா பட் என் கடையில அந்த அளவுக்கு போல. ஓகே. குயின் தள்ளி விட்டா கிங்க முஸ்ட் குயின் வண்டிங்க. ஓகே. வீட்டெல்லாம் ஆற வச்சிருக்கீங்களே. 250 ரூபா. 250 ரூபா ஆர்டின்னு போட்டு கொடுத்துறீங்க குயினுக்கு. 250 ரூபா. குயின் ரொம்ப பேசிச்சுன்னா லபன் பேசிச்சுன்னா 200 ரூபாய். குயினுக்கு மட்டும் லபன் பேசினா 200 ரூபாய். பா குயின்ஸ் வந்தீங்கன்னா லபன் பேசுனீங்கன்னா 200 ரூபாய். 50 ரூபா. செப்பல் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய். கிராக்ஸ். சரியா? அது மட்டும் இல்ல, ஷூவும் யூனிசெக்ஸ் இருக்கு. வந்துரும். ஓகே. காமிக்கல, வந்துரும். ஸ்டாக் சொன்னேனே, டெல்லி போயிட்டு வந்தேன். ஆமா. இன்னைக்கு நீங்க வந்து வர வேண்டியதா இருக்கும். டைம் இல்ல சார், நாளைக்கு வந்துரும். ஓகே. சரியா? அப்படியே வாங்க. கண்ணாடி நான் போட்டிருக்கேன் கண்ணாடி. அதுவும் நம்ம கடையில் தான். சரியா? நம்ம கடைக்கு தான். நம்ம அதுல சொல்லிலாம் காப்பி மாட்டோம். ஓகே. நாளைக்கு நல்ல 5 கடையில. ஓகே. 100 ரூபாயில இருந்து 150 வரைக்கும். இது எல்லாமே 100 ரூபாயில இருந்து 150. வெளியில விசாரிச்சு பாத்தோங்க. அந்த சைடு இந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா 300 ரூபாய் 350 ரூபாய். ஓகே. ப்ரோக்கே தெரியும் ப்ரோ? ஆமா இல்லையா? 300 ரூபாய் 250 வைக்கிறாங்க. 150 ரூபாய் 100 ரூபாய். 150 ரூபாய் 100 ரூபாய் தான். தாராளமா நான் தரேன். கண்ணாடி இல்லாம கேப் அப்படியே மேல ஃபுல்லா செம்மையா இருக்கும். எடுக்க சொல்லுங்க கமெண்ட்ல. எடுக்கு ப்ரோ. எல்லா பொண்ணுங்களும் தான் பாக்கும். எல்லா பொண்ணுங்களும் பாக்குமா? ஜி பரவாயில்ல ஜி. இந்த கிளாஸ் கண்டிப்பா வாங்கிட்டு போயிடலாம். எல்லா பொண்ணுங்களும் போட்டு போனா பாக்கும். சூப்பர். பேர் போடாம கூட போனா பாக்கும். ஓகே. தெரிஞ்சிட்டு போயிடும். இந்த ஆளு கடையில வாங்கிருக்காங்கப்பா. எல்லா பொண்ணுங்களும் பாக்கும்.
ஓகே ஓகே அப்ப பொண்ணுங்களா பாக்கணும்னா அந்த ஸ்பென்சர் நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்து போனாலே போதும் மேல ஏற பொண்ணு அப்படியே கீழ இறங்கிடும். ஓகே ஓகே என்னடா அவன் சூப்பரா போட்டுருக்கானே கண்ணாடி யாரா அவன் அப்படின்னு வந்துருவாங்க. நீங்க உங்களை புடிச்சிப்பாங்க என்ன பிடிக்கிறாங்களே உங்களை புடிச்சு வா நம்ம கலரா டிஃபரெண்டா வச்சுக்கிறாப்புல. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வருங்களா சொல்ல தெரியுது கிங்குன்னு பேசும்போதே குயினுக்குலாம் நிறைய வச்சிருப்பாருன்னு. கிங்குலாம் நிறைய எல்லாரும் பேசும்போதே மனசு யாரும் ஒடிக்க மாட்டேன். கிங் மட்டும் வச்சு கோயின் ஒடிக்க மாட்டேன். இதுதான் ஸ்பீச். கிங் வெஸ்ட் கோயின் ஒடிக்க மாட்டேன். எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஜென்ஸுக்குன்னு போடுறீங்க லேடிஸ்க்கு எது பண்றீங்க அதுக்கும் போடுறேன். ஓகே 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 என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் என்கிட்ட 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 ரூபாயில இருந்து 550 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே 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 சூப்பர் சூப்பர். அங்கெல்லாம் நிறைய பிரீமியமா வச்சிருக்கீங்க. நான் அடுக்கல கீழ ஃபுல்லா கடுக்குது. ஓகே ப்ரோ அங்க போடுங்க ப்ரோ அப்படியே ஃபுல்லா கடுக்குது. நான் இன்னும் ஸ்டார்டிங் ஓபனே பண்ணல. ஓகே ஓகே கடையில இடம் இருக்குது பட் எனக்கு வந்து டைம் இல்ல வியாபாரம் பண்ணதுக்கு. எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். எனக்கு ஸ்டாக் எடுக்கறோம் போய் எதெல்லாம் வேணுமோ கலெக்ஷன்லாம் வேற லெவல்ல எடுத்துன்னு வந்து இறங்கி இருக்கீங்க. போனா மட்டும் இல்ல சும்மா ஃபோன் பண்ணி பையா இந்த மாதிரி இருக்குது பையா போடுங்க பையா வந்துரும் 7 நாள்ல வந்துரும் ஸ்டாக். 5 நாள் இல்ல. சூப்பர் சூப்பர். பையா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும். புரியுதா? பெரம்பூர் கிங் போட்டாலே வந்துரும். டெல்லிலயும் போய் சூப்பர் சூப்பர். அங்க நல்லா இருக்கு. வெயிட் தரமா எடுத்து காமிச்சதான் எல்லா பொண்ணுங்க வருவாங்க வாங்கி போவாங்க. சூப்பரா இருக்கு. எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் இருக்குது நம்ம கிட்ட. ஐயோ இது என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது என்ன ரேஞ்ச்? என்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து 400 லபோலி போன் பேசினா 350. நான் ஸ்டார்டிங் 350 ரூபான்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் பேசுவாங்க. 400 ரூபாய் இல்ல 400 ரூபாய். ஓகே ஓகே ஓகே. நான் இப்போதான் ஒருத்தனுக்கு பாவம் வீடியோ கிட்ட பாத்துனா தப்பாயிடும். 500 ரூபாய்க்கு வித்தேன். அப்படியா? எனக்கு ரேட் தெரியல. ஓகே ஓகே. அவன் நெக்ஸ்ட் டைம் கம்மி பண்ணிடலாம். நான் இப்ப சொல்லி ஓகே 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 ஓகே. சூப்பர் 400 ரூபாய் 350 ரூபாய். சேல்ஸ் பண்ணிட்டோம் இல்லாம அவருக்கும் வந்து வந்தாருன்னா பண்ணி தரேன்னு சொல்றீங்களா? சூப்பர் வேற லெவல். ஓகேவா? அந்த மாதிரி ஆள் நான் தான். ஓகே ஓகே. அதே கிங் தான். என் பேர் அலி. சரியா? ஓகே ப்ரோ யார் ப்ரோ வெள்ளையா இருக்கணும் போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னது நான் தான். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். வெள்ளையா இருக்கறவன் போய் சொல்ல மாட்டான். போய் சொல்ல மாட்டேன். பாருங்க போட்டு போனா பசங்க எல்லாரும் பாப்பாங்க. போட்டு போனா பசங்க எல்லாருமே பாப்பாங்களாம். அதான் நீங்க அந்த கண்ணாடி போட்டா எல்லா பொண்ணுங்க பாப்பாங்க. எப்படிலாம் இதெல்லாம் என்ன வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான். இந்த பேக் வாங்கினே எல்லா பசங்களும் பாப்பாங்க. இந்த கண்ணாடி போட்டா எல்லா பொண்ணுங்களும் பாப்பாங்க. இப்ப நீங்க உங்களை கேட்பாங்க ப்ரோ இப்போ நீங்க வந்து கண்ணாடி எங்க ப்ரோ வாங்குனீங்க என்ன சொல்லுங்க? ஆமா நம்ம ஷூக்கிங்ல வாங்குனேன். ஆமா நீங்க திருப்பி கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க அப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி. அப்படி அது எப்படி கேட்க முடியும்? நீங்க கேட்டா கூட கேட்டு கேட்டா 10 நம்பரை வாங்க வேண்டியதான். சாட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எனக்கு வேற பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பர் சூப்பர் கங்க்ராட்ஸ். இது எனக்கு ப்ரோ கேப் என்கிட்ட எல்லாமே இருக்குது. பசங்களுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்கு. A to Z இருக்கு. செயின் கூட போட்டு பாரு. எல்லாமே செயின் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நான் தூக்கி கூட இப்ப கூட அடிக்கிறேன். தண்ணியில கூட போட்டு காமிக்கிறேன். நல்ல தண்ணி பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகாது உள்ளே போகாது. ஓகே 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 ஓகேவா? இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஸ்லைடர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் எல்லாமே போட்டீங்கன்னா தெளிவா பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. கேப்ல இருந்து ஹேண்ட்பேக்ல இருந்து கண்ணாடில இருந்து ஸ்லைடர்ஸ்ல இருந்து கிராக்ஸ்ல இருந்து லோஃபர்ஸ்ல இருந்து ஃபார்மல்ஸ்ல இருந்து கேஷுவல் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நம்ம ஷூக்கிங்ல இருந்தா எல்லா அக்சஸரும் புச்சுன்னு போயிடலாம். கப்பலா வந்தாங்கன்னா கப்பலா எல்லாருக்குமே என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். அடிக்க வருது மோஸ்ட்லி கப்பல்ஸ் பசங்க பிரதர்ஸ் ஆல் ஆர் எல்லாருமே வராங்க. அங்கிள்ஸ் எல்லாருமே வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு ஷூ மட்டும் வாங்க மாட்டாங்க. 2-3 பசங்களை பூச்சி வந்து 3-4 பூச்சி போவாங்க. குவாலிட்டி இருக்கு ப்ரோ. தெரியும் அவங்களுக்கே ஃபீல் தெரிஞ்சிடும். இந்த 3 ஷூ 1000 ரூபாய் போட்டா லோக்கலா இருக்கும்யா. இந்த 4 ஷூ 1200 ரூபாய் போட்டா லோக்கலா இருக்கும்யா. இவன் 400 ரூபாய் போடுறான். நான் அதுல 10 ரூபாய் கம்மி பண்ணி போறேன். என் விஷயம் இல்ல. ஏன் எப்படி தெரியுமா? அவன் 400 ரூபாய் போறானே குவாலிட்டி அதிகமா இருக்குது. நான் 500 ரூபாய் போடுறேன். கரெக்ட் தான். நான் போட்டிசம் போட மாட்டேன். போட்டிஸ் எது என்ன நோன்னா தான் நான் போட்டிசம் போடுவேன். புரியுதா? இந்த வீடியோ நீங்க டைரக்டா ஒன்னா போட முடியாது. டபுளா தான் போடணும் போல எனக்கு தெரியல. இதனால நான் பேசினே இருக்கிறேன். புரியுதா? மக்களுக்கு எல்லாம் இது புரிய வச்சிருக்கேன். இப்ப இந்த சேனல்ல புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சாச்சு இந்த சேனல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தன் 3 ஷூ 1000 ரூபாய் போறான்னா அதோட குவாலிட்டி கம்பல்சரியா கம்மி தான். அந்த ஆக்ரால எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 80 ரூபாய் ஷூ. ஒரு ஷர்ட் ஷூ 3 ஷூ ஒரு 80 162 ஷூ ஒரு 240 ரூபா வந்துச்சு. 240 வந்துச்சா? ஒரு லாபம் அவனுக்கு 250 300 ரூபாய் வச்சுக்கோங்க. டாக்ஸ் ஜிஎஸ்டி 700 ரூபாய் ப்ராஃபிட் ஆகும். எவ்வளோ 700 ரூபாய் ப்ராஃபிட். ஒரு கஷ்டம். நீங்க அந்த மாதிரி சரக்கு எடுத்து வந்து விற்காம இந்த மாதிரி கொடுக்குறீங்களே என்ன கெட்ட கூடாது ப்ரோ. ப்ரோ நான் எப்படி லைஃப் லாங்கா இருக்கணும் ப்ரோ. போய் வாங்கினா பார்த்தா நாளைக்கு அதிகணும் ப்ரோ. உங்க கடையில் நான் வாங்கினேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீ இன்னொரு புடிச்சுதான்
இதுதான் பேச்சு ஓகே ப்ரோ. சீ போ ப்ரோ, ஒரு கடையில 3,000 ரூபாய் வாங்கின நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி போட வெறுத்து போக கூடாது. ஓகே 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 ரைட்டா? சூப்பர் சூப்பர் என் கான்செப்ட். சூப்பர் ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரோவோட ஷாப்ல வந்தோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட கெயின்ஸ் எல்லாமே. ப்ரோ என்ன ப்ரோ ஏஜ் ஆகுது? எனக்கா ப்ரோ? எனக்கு வந்து 21 21 வயசுல 3 பிரான்ச் ஓபன் பண்ணி 4வது பிரான்ச் ஓபன் பண்ண போறேன். அந்த 3 பிரான்ச்சுக்கும் குவாலிட்டி. இப்ப கூட என்ன தெரியுமா சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப கூட என்ன தெரியுமா சொல்றேன், துணி கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எங்க அன்னை கடைக்கு போங்க, வாங்கிட்டாங்க பெரும்புள்ள அவதான் ஃபர்ஸ்ட். நான் எப்பவுமே வந்து ஒருத்தனை கீழே அமுக்க மாட்டேன், தூக்கி தான் விடுவேன். புரியுதா? நான் ஒருத்தனை வந்து அமுக்க மாட்டேன். சூப்பர் சூப்பர். சரிதான். இப்ப கூட லேடிஸ் வந்தாங்க, என்ன கேட்டாங்க, செட் ஆயா கிபா, ஷர்ட் வந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. சரியா? ஷர்ட் வந்துச்சான்னு கேட்டா, அதுனா நான் வியாபாரம் அது பண்ணி நிக்கிறேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். புரியுது. வந்து டைரக்டா எப்படி கேட்டாங்க, செட் ஆயா கிபா, செட் வந்துச்சான்னு கேக்குறாங்க. டீசன்ட் இதுதான். இல்ல மேடம் நான் வீடியோ பண்ணி நிக்கிறேன், அப்புறமா போயிட்டாங்களா? புரியுது. கொடுங்க 2 நிமிஷம் கிட்ட ஸ்டாக் இருந்தா கொடுத்துருவோம். பக்ரீதுக்கு போட்டேன், மக்களுக்கு சும்மா சாம்பிள் பார்த்தேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என்ன அதனால தான் இப்போ கோயினுக்கும் ஹேண்ட்பேக் டெல்லி போனேன், தரமா 1 லட்ச ரூபாய் ஹேண்ட்பேக் வச்சு. சூப்பர் செமையா இருக்கு ஹேண்ட்பேக்லாம். அப்படியே உண்மையாலே நல்லா இருக்கு. காமிச்சிட்டு சொல்லுங்க ப்ரோ. சும்மா நான் வீடியோ கோசம் சொல்ல, சீரியஸாவே சூப்பரா இருக்கு. எல்லாமே இருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்டியா இருக்கு. வெளியில பாருங்க, பேரோட தான் ஒரு சாரா, ஃபுல்லா குச்சி. ஓகே, எல்லாமே கலெக்ஷன் ஃபுல்லா மிக்ஸ்டு தான் வரும். கலர்ஸ் 12 கலர், 15 கலர், 30-40 கலர் கிட்ட இருக்குது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஒரு ஹேண்ட்பேக்ல 30 கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பெரிய ஹேண்ட்பேக் எடுக்கிறீங்களா, இந்த ஹேண்ட்பேக் என்ன 30-40 கலர். ஓ அந்த கான்செப்ட் என்னன்னா, ஒரு கலர் வந்து 3 வரும், அப்புறம் அது 12 கலர் கணக்கு போட்டுக்கணும். ஓகே அந்த மாதிரி கணக்குல ஷேட்ஸ் சொல்றீங்க, கலர் ஷேட்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா ஏசி போட்டு இருப்பேன், ஜிம்ல உட்காந்து போலாம். ஓகே சூப்பர். அதனால தான் வேர்க்கல சூப்பரா இருக்கு. வேர்க்கல ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம். டயர்டும் ஆகல, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி கடை ஜாலியா வச்சிருக்கேன். ஓகே வந்தாங்களா, ரைட்டா புடிச்சு ப்ரோ எனக்கு ஒரு ஷூ தாங்க ப்ரோ, இப்படி என் கடையில இப்படி பேசுவாங்க, ப்ரோ ஷூ மட்டும் தாங்க ப்ரோ, சைஸ் வந்து 8 ப்ரோ ஒரு ஷூ தாங்க 3 ஷூ 1000 ரூபாய் போட்டல, அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே அந்த மாதிரி நான் இல்ல ப்ரோ. எனக்கு வந்து கலெக்ஷன் நினைச்சா அது வந்து ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி விற்க தான் பாப்பேன். அந்த 3 ஷூ 1000 ரூபான்னு போட மாட்டேன். லாஸ்ட் லெவல் போனா போயிடுவோம். லாஸ்ட் பிசினஸ் பண்ண மாட்டோம், பிசினஸ் மைண்டே வராது. பக்காவா ஜென்யூனா குவாலிட்டியா கொடுத்துட்டு குவாலிட்டியா பேசணும். ஓகே அதுதான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. ஆனா இனிமேல் இந்த சேனல்ல வந்து ரைட்டா வீடியோஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆவது நம்ம வீடியோ. இப்போ கூட சொல்ல கலாய் இல்ல யாருக்கும், இப்போ கூட சொன்னேன், அவர் எம்ப அண்ணன் மாதிரி தான் எனக்கு, என்னோட பெரியவர். இப்போ டைரக்டா சொல்றேன், இவர் என்ன சொல்லி ப்ரோ இந்த மாதிரி நான் சொல்ல போறேன், பைப்புல நான் வந்து பைப்புற ஆள் கூட இல்ல. இப்போ கூட நான் டைரக்டா இதுவும் சொல்லிடுறேன், பைப்புல ஆள் கூட அதுக்கு நான் உன்னை வெட்டிடுவேன், கொலை பண்றேன், அதுக்கு நான் சொல்ல. இப்போ கூட சொல்றேன், நீ எனக்கு அண்ணன் தான், பட் வந்து நீ 4 சொல்லும் போது நான் உனக்கு 3 சொல்லிட்டேன். புரியுது. அப்ப சொல்லி இது பண்ணதுக்கு நீங்க சொல்றேன். அதே மாதிரி நம்ம ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அண்ணா மட்டும் வர இவர் ஃப்ரெண்ட் இருப்பார், நான் அந்த ஜோக்கம் கொடுக்க மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், வந்தா இந்த ஆஃபர் கொடுப்பேன். ஏன்னா கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் வராங்க ஓடி. ஆமா வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. புரியுதா? ஆமா வாங்க அண்ணா சேனலுக்கும் பார்த்துவாங்க. நம்ம ப்ரோ போடுற சேனல் எல்லாமே வந்து ஜென்யூன் தான். சரியா? நம்ம துணி கடிக்கும் போங்க, மண்ணை கடிக்கும், எல்லா இடத்துலயும் போங்க. ஓகே கண்டிப்பா ஜாலியா இருக்கணும், பக்காவா பண்ணணும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ் எல்லாருமே ஃபாலோ பண்ணி தட்டி விட்டு பெல் பட்டனை சொட்டே ஆகுங்க. ஆமா, புது கலெக்ஷன் நிறைய வந்து இறங்கிடுது. செம்மையா வந்து வாங்கிட்டு எப்படி இருக்குறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இதோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மார்டின் அலி ப்ரோவோட பேட்ராப்ல இருந்து. பாய். Yawa.